உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதம், இந்த நாட்டின் விவிஐபிக்கள் என்று தன்னை அழைக்கக்கூடிய இந்த நபர்கள், தன்னை சிவில் சொசைட்டியை சார்ந்த நபர்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த நபர்கள் 272 நபர்கள் கையெழுத்திட்டு ராகுல் காந்திக்கு ஒரு ஓபன் கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். எதற்காக? இந்த நாட்டு தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய ஓட் சோரி, அதற்கு எதிராக கிளம்பக்கூடிய கேள்விகள். பீகார் தேர்தல், அதற்கான ரிசல்ட்டை நீங்க பார்த்தீர்கள். எந்த அளவில் எஸ்ஐஆரை வைத்து, ஓட்சோரியை வைத்து பிஜேபி வெற்றி பெற்றது. அதற்கு உடந்தையாக இருந்த நபர் யார்? ஞானேஷ்குமார், த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. அவருடைய பொறுப்பு என்ன? இந்த நாட்டில் நேர்மையான முறையில் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய வேலை, ஜனநாயக முறையில் தேர்தலை நடத்துவது. ஆனால் இந்த நபர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஓட்டை திருடி கொண்டிருக்கிறார். ஓட்டை திருடுவது மட்டுமல்லாமல் இந்த நபர் செய்யக்கூடிய அட்டூழியத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமையான வாக்குரிமையை பறிக்கக்கூடிய வேலையை இந்த நபர் பார்த்து வருகிறார். ஆனால் இந்த கடிதம் சாதாரணமாக வெளிவரவில்லை. இந்த கடிதத்திற்கு பின்னாடி இன்னொரு படம் இருக்கிறது. இந்த படத்தை பாருங்கள். பங்களாதேஷின் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இந்த படத்தில் எந்த நபரை நீங்க பார்க்கிறீர்களோ, இந்த நபர் தான் பங்களாதேஷில் ஓட்டை திருடிய நபர். பங்களாதேஷில் இந்த நபர் மீது வழக்கு போடப்பட்டது. இந்த நபரை சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இந்த படம் வெளிவந்ததிலிருந்து ஒட்டுமொத்த பிஜேபி, ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையம் பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறார்கள். இது போன்ற காட்சிகள் இந்தியாவில் வந்துவிட்டால் என்ன நடக்கும்? அதற்காக ப்ரொடெக்ஷன் எல்லாம் செய்து விட்டார்கள். தேர்தல் ஆணையரை காப்பாற்றுவதற்காக ஒரு சட்டமும் வெளிவந்து விட்டது. என்ன சட்டம்? தேர்தல் ஆணையருக்கு எதிராக எந்த விதமான வழக்கும் போடக்கூடாது என்று. ஆனால் என் கையில் இருக்கக்கூடிய இந்த கடிதத்தை பற்றி மிகவும் ஆழமாக நாம் இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. யார் இந்த நபர்கள்? 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த நாட்டில் 272 நபர்கள், இவர்கள் விவிஐபிக்களா? இந்த நபர்கள் இந்த கடிதத்தை எப்படி எழுதியிருக்கிறார்கள்? அந்த கடிதத்தை இந்த ஸ்கிரீனில் நீங்க பார்த்து வருகிறீர்கள். டைட்டில்ட் as Assault on National Constitutional Authorities. இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துவிட்டது. ராகுல் காந்தி அந்த தாக்குதலை நடத்திவிட்டார். ஓட் சோரிக்கான அந்த எவிடன்சஸ்கள் எடுத்துக்காட்டியது இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதான். இந்த நாட்டு ஜனநாயகத்தை நசுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, பிஜேபி, ஆர்எஸ்எஸ். அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியான தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா? இந்த ஒட்டுமொத்த செய்தியை மிகவும் ஆழமாக ரிசர்ச் செய்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிக பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக யூடியூபுடைய அல்காரிதத்தை நாம் உடைத்தே தீர வேண்டும். அதற்காக செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள். ஒன்று, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். 2வது, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை மிக பெரிய அளவில் முடக்கி இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை நாட்கள் வரை இந்த சேனலை எங்களால் நடத்த முடியும், காப்பாற்ற முடியும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களால் முடிந்த உதவியை யாரெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ, அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அந்த உதவியை நீங்க அனுப்பலாம். $140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த நாடு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 272 நபர்கள். யார் இந்த நபர்கள்? பிஜேபியின் அன்எம்ப்ளாய்மெண்ட் டிவிஷனில் எங்களுக்கும் ஏதோ ஒரு போஸ்டிங்கை போட்டுக் கொடுங்கள் என்று கூறக்கூடிய இந்த நபர்கள். இதுல முன்னாள் பியூரோக்ராட்ஸ் இருக்கிறார்கள், முன்னாள் நீதிபதிகள் இருக்கிறார்கள், முன்னாள் ஆர்மி ஆபீசர்கள், போலீஸ் ஆபீசர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாருமே தேர்தல் ஆணையத்தை சார்ந்த நபர்கள் கிடையாது.
யாருமே கிடையாது. அப்போ இவர்களுடைய ஜுடிஷரிக்கு அப்பாற்பட்ட, இவர்களுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி இந்த நபர்கள் இன்னைக்கு எழுத வந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த நபர்கள்? 16 நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். 14 அம்பாசிடர்ஸ்கள், வெளிநாடுகளில் இந்தியாவை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய நபர்கள். 123 முன்னாள் சிவில் சர்வன்ட்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஆபீசர்கள். 133 ரிட்டையர்ட் ஆர்ம் ஃபோர்ஸ் ஆபீசர்கள், இராணுவ படையில் இருந்த நபர்கள், எல்லாருமே ரிட்டையர்டு. இந்த நபர்கள் எழுதிய இந்த கடிதத்தை நீங்க படித்து பார்த்தீர்கள்னா வேடிக்கையாக தான் இருக்கிறது. அசால்ட் ஆன் நேஷனல் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டிக்கு எதிராக தாக்குதல் நடந்திருக்கிறது, அதனால் இந்த நாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும். இந்த கடிதம் தேர்தல் ஆணையத்தை கவர் ஃபயர் செய்வதற்காக தான் வந்திருக்கிறது. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வெளிவரக்கூடிய கேள்விகள், ஞானேஷ்குமார் செய்த தில்லுமுள்ளு திருட்டுத்தனம், நரேந்திர மோடியோட திருட்டுத்தனம், அமித்ஷாவுடைய திருட்டுத்தனம், அனைத்து நபர்களுக்குமே எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது பாஜக. அப்போ எப்படியாவது இவர்களை டிஃபென்ஸ் செய்ய வேண்டுமா? இல்லைன்னா அந்த பங்களாதேஷில் நடந்த மாதிரி இங்கே நடந்துருச்சுன்னா, பங்களாதேஷ்ல எப்படி அந்த தேர்தல் ஆணையரை சிறைப்படுத்தியிருக்கிறார்கள், இவரை பிடித்து விட்டால் என்ன நடக்கும்? அந்த அச்சம் தான் இந்த இடம். தேர்தல் ஆணையம் எந்த விதமான எஸ்ஐஆரை நடத்தி வருகிறது, எந்த விதமான ஓட்டு திருட்டுக்களை நடத்துகிறது என்கிற விஷயத்தை ராகுல் காந்தி மிக பெரிய அளவில், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், மிக பெரிய அளவில் எடுத்து காட்டியிருக்கிறார். ஒட்டுமொத்த கோதி மீடியா, ஒட்டுமொத்த இது போன்ற நபர்கள், ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த நபர்கள், அனைத்து நபர்களுமே இப்போ ராகுல் காந்தியை டிஃபேம் செய்யக்கூடிய வேலை மட்டும் தான் பார்த்து வருகிறார்கள். ராகுல் காந்தி மட்டுமல்ல, யாரெல்லாம் இவிஎம்க்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் எஸ்ஐஆருக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் ஓட்சோரியை பற்றி பேசுகிறார்களோ, அந்த அனைத்து நபர்களுமே தேச துரோகிகள். இவர்கள் மட்டும்தான் தேசப்பற்று, தேசபக்தர்கள். இந்த பட்டியலை மற்றும் நீங்க பாருங்கள், நான் ஸ்க்ரால் செய்து விடுகிறேன். ஏன்னா இவர்களுடைய பேரெல்லாம் எடுத்தா நாளைக்கு எங்கள் மீதும் ஒரு எஃப்ஐஆர் போட்டு விடுவார்கள். பேரை கூட எடுக்க முடியாத நிலையில் இவர்கள் நம்மளை தள்ளி இருக்கிறார்கள். பேரை படித்துக் கொள்ளுங்கள். Credibility and intention of election commission. What is the credibility? What was the intention of election commission என்கிற இந்த கேள்வி வரும்போதுதான் இந்த செய்தியை நீங்க படிக்க வேண்டும். ஜஸ்டிஸ் ஜோசப் உடைய தலைமையில் 5 member கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அமர்ந்தது. இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் நேரடியாக அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் ராங், எந்த விதத்தில் தேர்தல் ஆணையரை நீங்க தேர்வு செய்கிறீர்களோ அது இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. ஜஸ்டிஸ் ஜோசப் கொடுத்த இந்த வேர்டிக்டுக்கு பின்பு இதே அரசாங்கம் சென்ட்ரல் பாஸ்ட் லா இன் பார்லிமெண்ட், அதை சட்டமாக மாற்றி விட்டார்கள். அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கேள்வி கேட்கப்படுது, எப்படி நீங்க தவறான முறையில் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறீர்கள், அதற்கு மேல நீங்க போய் பார்லிமெண்டில் ஒரு சட்டத்தை பாஸ் செய்து நாங்க இப்படித்தான் செய்வோம் என்கிற ஒரு அகங்காரமான, ஒரு தவறான, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் எதிரான ஒரு சட்டத்தை நீங்க திணித்திருக்கிறீர்கள். இந்த கடிதத்தில் இவர்கள் என்ன எழுதினார்கள் அதுவும் நீங்க கேட்க வேண்டும். We the senior citizens of civil society, சிவில் சொசைட்டியுடைய சீனியர் சிட்டிசன்ஸ்கள் நாங்க express our grave concern that India's democracy is under assault, not by force but by the rising tide of venomous rhetoric directed towards its fundamental institution. நாங்க இந்த நாட்டு மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ்கள், இந்த நாட்டின் சிவில் சொசைட்டி சார்ந்த நபர்கள். இவர்கள் யார்? சிவில் சொசைட்டியில் யாருக்குமே தெரியாது, இவர்கள் எங்க ஒளிந்திருந்தார்கள் கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த நாட்டில் டெமோக்ரஸி ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த டெமோக்ரஸியை, டெமோக்ராட்டிக் முறையில் நடக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்திக்கு நேரடியாக இந்த ஓப்பன் கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். Now my question is, when this vote chori was happening, where were you? இதே கடிதத்தில் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகள் மிக ஆழமாக இருக்கு. அந்த கேள்விகளை பற்றியும் ஒரு ஆழமான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு வரியை எழுதியிருந்தார்கள்னா இந்த கடிதத்தை பற்றி நாம் பேசியிருக்க மாட்டோம். ஆனால் நேரடியாக இந்த கடிதத்தை பற்றி இவர்கள் பேசும்போது இந்த நாட்டு
கான்ஸ்டிடியூஷன் பாடியை ராகுல் காந்தி தாக்கிவிட்டார். அதாவது ராகுல் காந்தி பேசியதில் இவர்களுக்கு பிரச்சனை, இவர்களுக்கு தவறு தெரிகிறது. ஆனால் எஸ்ஐஆர் வழியாக 68 லட்சம் நபர்கள் தன்னுடைய வாக்குரிமைகளை இழந்து நிற்கிறார்கள். ஒட்டுமொத்த பீகார் தேர்தலில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த ரிசல்ட் எந்த அளவில் இந்த நாட்டு ஜனநாயகத்தை நசுக்கி இருக்கிறது. மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், அல்ல இது போன்ற ஏராளமான மாநிலங்களிலிருந்து வெளிவரக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்தீர்கள்னா எந்த அளவில் இந்த நாட்டில் ஓட்சோரி நடந்திருக்கிறது. அதை பற்றி இவர்களுக்கு ஒரு துளி கூட கவலை அல்ல. கவலை என்ன? ராகுல் காந்தி எப்படி தேர்தல் ஆணையருக்கு எதிராக பேசிவிட்டார், அரசாங்கத்துக்கு எதிராக பேசிவிட்டார். அப்போ இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது என்கிற ஒரு சதி வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். அப்புறம் எப்படி இவர்கள் சிவில் சொசைட்டியை சார்ந்த நபர்களாக தன்னை அடையாளம் எடுத்து காட்டுகிறார்கள். இதே கடிதத்தில் இவர்கள் இன்னொரு வரியும் எழுதியிருக்கிறார். Some political leader, instead of offering genuine policy alternative, resort to provocate but unsubstantial accusation in their theoretical political strategy. ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு டிராமா, ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அரசாங்கத்துக்கு உதவாம, அரசாங்கத்திற்கு ஒரு சரியான ஆலோசனைகளை கொடுக்காமல் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இந்த நாட்டு மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். எது? 68 லட்சம் மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது. உயிருடன் இருக்கும் போதே இவர்கள் இறந்து போனார்கள் என்று கூறியது. இவர்கள் எல்லாம் வாக்கு போட தகுதியற்றவர்கள் என்று கூறியது. ஓட்டு போட போகும்போது அந்த படகுகளை முடக்கியது. இது போன்ற விஷயங்கள் அது சரியானது. ஆனால் ராகுல் காந்தி கேட்டது தவறானது. இது மட்டுமல்ல, after their attempt to tarnish Indian armed force and questioning their value and accomplishment, the judiciary by questioning its fairness, parliament and its constitutional functionaries, now its turn of Election Commission of India to face systematic and conspirational attack on its integrity and reputation. அதாவது இந்த நபர்கள் தேர்தல் ஆணையத்துடைய ஃபேர்னஸை பற்றி, வெளிப்படை தன்மையை பற்றி, சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷரியுடைய வெளிப்படை தன்மையை பற்றி, பார்லிமெண்ட்டுடைய வெளிப்படை தன்மையை பற்றி, அவர்களுடைய உண்மைகளை பற்றி, கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரிஸ்களை அவர்களுடைய நியாயத்தை பற்றி பேசாமல் அவர்களுடைய இமேஜை டார்னிஷ் செய்ததற்கு பின்பு இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு பின்னாடி இவர்கள் வந்துவிட்டார்கள். தேர்தல் ஆணையத்தை இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ராகுல் காந்தி ஏராளமான கேள்விகளை கேட்டார். எஸ்ஐஆர், பீகார், கர்நாடகா, ஹரியானா, மகாராஷ்டிரா, இந்த அனைத்துமே சுப்ரீம் கோர்ட் வரை போனது. சுப்ரீம் கோர்ட்டுடைய இன்டர்வென்ஷன் இல்லை என்றால் ஆதார் கார்டை சேர்த்திருக்க மாட்டார்கள். ஆதார் கார்டு சேர்க்கப்படாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டும். இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா 3 முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் எந்த விதமான பதிலை கொடுத்திருக்கிறார்கள் நீங்க பாருங்கள். அசோக் லவாசா, ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர், ஓபி ராவத், ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், மற்றும் எஸ்ஒய் குரேஷி, ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். நீங்களே கேளுங்கள். हलफनामा देना होगा या देश से माफी मांगनी होगी, तीसरा विकल्प नहीं है. It doesn't require for anybody to submit an affidavit if there is a serious complaint which the election commission must look into. This is election commission's data. This needs to be investigated. Questioning any stakeholder has never been the forte of election commission. Whenever any doubt is expressed by even common voter, election commission would always take it seriously, immediately investigate and immediately put the results and findings to that person and in public domain. Asking him for affidavit, what if he turns around and says, you give me an affidavit that whatever 65 lakh deletions you have done, if there is one mistake, you will be criminally liable. Daring leader of opposition this way, with this tone and with this anger, I don't think it has done any credit to the election commission. 3 தேர்தல் ஆணையர்களையும் நீங்க கேட்டீர்கள். அதாவது இந்த ஞானேஷ் குமார் என்கிற நபர் ஒரு திருடர். இந்த நபர் யாரை ஏமாற்ற பார்க்கிறார்?
நாங்களும் அந்த பொறுப்பில் இருந்து தான் ரிட்டையர் ஆகி இருக்கிறோம். எங்களுக்கு தெரியாத சட்டமா இந்த நபருக்கு தெரிந்து விட்டது. ஒட்டுமொத்த இந்தியாவை இந்த நபர் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார் என்ற இந்த விஷயத்தை நான் கூறவில்லை. இதே நபர் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் கூறியிருக்கிறார்கள். ஞானேஷ்குமார் என்னெல்லாம் அளித்திருக்கிறார் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். டிமாண்ட் ஆஃப் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதிர்கட்சிகள் கேட்கிறது, கொடுக்க முடியாது. சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வைத்துதான் பிஜேபியை தடுத்து நிறுத்த முடிந்தது. அல்ல என்றால் மேயர் எலெக்ஷனிலும் பிஜேபி செய்த அந்த தில்லுமுள்ளு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை என்றால் அதை தடுத்து நிறுத்தியிருக்க முடியாது. கவர்மெண்ட் அரசாங்கம் பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்து கொண்டிருக்கும் போது, தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் போதே 10,000 ரூபாய் ஒவ்வொரு பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போடும்போது தேர்தல் ஆணையம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை, இந்த நபர்கள் எங்க இருந்தார்கள். Where were these people who are shouting today that Indian constitutional body has been attacked? BJP leaders vote சோரிக்கான ஏராளமான அலிகேஷன், அவர்களுடைய படங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்ல. டெல்லியில போட்ட ஓட்டு, ஹரியானாவில் போட்ட ஓட்டு, இப்போ அவர் பீகார்லையும் வந்து ஓட்டு போடுகிறார் என்று. ஆனால் இந்த அனைத்தையுமே நீங்க பார்க்கும்போது நீங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை மிக ஆழமாக பார்க்க வேண்டும் இந்த கடிதத்தை பற்றி. இந்த கடிதத்தில் ஃபைனல் சிக்னட்டரி யாருன்னு நீங்க பார்த்தீர்கள்னா ஜஸ்டிஸ் SN தீங்ரா, ஃபார்மர் டெல்லி ஹைகோர்ட்டுடைய நீதிபதி. நிர்மல் கௌர் IPS, ஃபார்மர் DGP ஆஃப் ஜார்க்கண்ட். இப்போ இவர்களை பற்றி ஒரு சிறிய அலசலை நாங்கள் பார்த்தோம். அதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ரிட்டையர்ட் டிப்ளமேட்ஸ் அண்ட் அம்பாசிடர், அதில் லக்ஷ்மி புரி யார் இந்த பெண்மணி? இப்போ இருக்கக்கூடிய பெட்ரோலியம் மினிஸ்டரான ஹர்தீப் சிங் புரியுடைய மனைவி. இதே போன்று அனில் திருகுநாத் மற்றும் தீபக் வோஹரா யார் இந்த நபர்கள்? பிஜேபியில் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள். சரி, ஃபார்மர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃபிஷியல்ஸ், எக்ஸ் ரா சீஃப் சஞ்சீவ் திரிபாठी, நவ் அஃபிலியேட்டட் வித் வாட்? பிஜேபி. எக்ஸ் NIA டைரக்டர் ஆஃப் YC மோடி. ஜஸ்ட் இமேஜின், இந்த நபர்கள் எந்த விதமான கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த கோதி மீடியா நேற்றிலிருந்து இந்த கடிதத்தை எடுத்துக்காட்டக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. இவர்களுடைய கிளைம் எல்லாம் என்ன, அதை நீங்க பார்க்க வேண்டும். அன்சப்ஸ்டான்ஷியல்ட் அலிகேஷன், எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஆதாரமற்ற ஒரு அலிகேஷனை ராகுல் காந்தி எடுத்து வைத்திருக்கிறார். அவர் மன்னிப்பை கேட்க வேண்டும். ராகுல் காந்தி, the LOP claimed 100% open and shut proof and it is an atom bomb. ECI involvement in vote theft used threat like no one will be spared. Even retired officials and accused ECI, ராகுல் காந்தி மட்டுமல்ல, ஏராளமான ஆக்டிவிஸ்ட்கள், ரிட்டையர்ட் officials, நீங்க இப்ப பார்த்த அந்த வீடியோ, எல்லாருமே தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தான் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஓப்பன் கடிதம், ராகுல் காந்தியை நீங்க டிஃபேம் செய்யுங்கள். செலக்டிவ் அவுட்ரேஜ், செலக்டிவான நபர்கள் அவர்களுடைய பெயரை நீக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள் SIR-ஐ வைத்து. ஆனால் இந்த நபர்களுக்கு எதுவுமே கவலை அல்ல. ஹிஸ்டாரிக்கல் லெஜசியாக இருக்கட்டும், நம்ம TN சேஷன் அவர்கள் எந்த அளவில் இந்த தேர்தல் ஆணையத்துடைய அந்த மகிமையை காப்பாற்றினார், எந்த அளவில் இந்த தேர்தல் ஆணையத்துடைய அந்த இம்பார்ட்டன்ஸை நிலைநிறுத்தினார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். But what is Gyanesh Kumar is doing? He had tarnished the image of election commission. நாளைக்கே நீங்க பார்த்தீர்கள், என்னுடைய வீடியோக்கு கீழே ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சிருப்பார்கள், இல்லை கீழே பார்த்தீர்கள்னா இந்த தகவல் தவறானது, இந்த தகவலை நீங்க நம்பாதீர்கள். என்னுடைய ஒட்டுமொத்த வீடியோக்களை நீங்க பார்த்தீர்கள்னா தவறை தவறாக எடுத்து காட்டக்கூடிய வேலை மட்டும்தான் நாங்கள் பார்த்து வருகிறோம். ராகுல் காந்தியோட கிளைம் என்ன? ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை 3 PCக்களை நடத்தினார், பிரஸ் கான்ஃபரன்ஸ். இந்த 3 பிரஸ் கான்ஃபரன்ஸ்லையும் நீங்க பார்த்தீர்கள்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் நடந்த ஓட் சோரி, அதற்கான விஷயங்கள், அதில் ஆட்டம் பாம் என்று கூறியது இது தவறு. ஆட்டம் பாம் என்று கூறக்கூடாது. அப்போ தேர்தல் ஆணையம் ஓட்டை திருடலாம், ஓட்டை அழிக்கலாம். பட் ஆட்டம் பாம் என்று கூறியது தவறு, அதுக்கு மன்னிப்பு கேளுங்கள். அடுத்தது, பிஜேபி எப்படி சிஸ்டமேட்டிக் முறையில் ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார்கள், அதை பற்றியும் ஒரு விளக்கமான டீட்டெயிலை வெளிவிட்டிருந்தார்.
அதுவும் தவறு. எப்படி நீங்க அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கலாம்? 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலும் போது மற்றும் மகாராஷ்டிரா, ஹரியானா அசம்பிளி தேர்தலும் போது பீகார்ல நடத்தப்பட்ட எஸ்ஐஆர், அதுல கிட்டத்தட்ட ஒரு 65 to 69 லட்சம் மக்களுடைய ஓட்டை எப்படி திருடினீர்கள், அதை பற்றி விளக்கிய ராகுல் காந்தி. அதுவும் தவறு. நீங்க கேள்வி கேட்கக்கூடாது, அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. டிமாண்டட் சர்ச்சபிள் voter list and CCTV footage. சர்ச்சபிள் voter list கொடுத்துருங்க, எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களை நாங்களே தீர்த்துக் கொள்கிறோம், CCTV footage காட்டிடுங்க, உங்கள் மீது இந்த கேள்வியை எடுக்க மாட்டோம். இதுதானே ராகுல் காந்தி கேட்டார். வாட் ஆர் யூ டூயிங்? ECI அண்டர் கியானேஷ் குமார், இவருடைய அச்சீவ்மெண்ட்டுகளை நீங்க பார்க்கணும். எதற்காக இந்த கேள்வி எல்லாம் வருது? அப்பாயிண்டட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இன் 2025 February month இவரை செலக்ட் செய்கிறார்கள். இவர் களத்தில் இறங்கிய உடனே, அந்த பதவியில் வந்த உடனேயே செலெக்ஷன் பேனல் எக்ஸிக்யூட்டட் CJI post in 2003 law without opposition. At this time opposition boycotted. 2023ல இந்த லாவை பிஜேபி கொண்டு வந்தது. அதன்படி முதல் தேர்தல் ஆணையர் மிஸ்டர் கியானேஷ் குமார். இவருடைய அச்சீவ்மெண்ட்களை நீங்க பார்த்தீர்கள்னா, வந்த உடனேயே SIR என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பீகார்ல இருக்கக்கூடிய 65 to 69 லட்சம் மக்கள் வாக்காளர்களை நீக்கக்கூடிய வேலை. யார் இந்த நபர்கள்? முஸ்லிம்ஸ், தலித்ஸ், யாதவ். யாரெல்லாம் RJDக்கு ஓட்டு போடுவார்களோ, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவார்களோ, அந்த அனைத்து நபர்களுமே டார்கெட் செய்து இவர்கள் ஓட்டுகளை திருடி இருக்கிறார்கள். கேள்வி கேட்டால் பதில் என்ன கிடைக்கிறது? இட்ஸ் அ பேஸ்லெஸ் அலிகேஷன் பாஸ். இதெல்லாம் நீங்க நம்பக்கூடாது. இட்ஸ் அ பேஸ்லெஸ் அலிகேஷன். திஸ் இஸ் வாட் கியானேஷ் குமார் and team had said. Now tell me whether this report, it is not a report, it is a letter, open letter. இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய 272 நபர்கள், அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கலாம்? Who are this 272 people among 140 crore population of this country? பிஜேபியுடைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வேலைக்கு அந்த அப்ளிகேஷனை போட்ட நபர்கள் தான் இவர்கள். Why no former ECE among the signatories? நான் உங்களுக்கு 3 நபர்களுடைய வீடியோவை போட்டு காட்டினேன். அது போன்ற எந்த தேர்தல் ஆணையருமே எதற்காக இந்த பட்டியலில் கையெழுத்து போடவில்லை? Because they know what they are doing. Why are retired police, ambassadors, raw officers was silent, domain but vocal only for ECI? இந்த நபர்கள் நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து தவறுகளையுமே தட்டி கேட்காமல், நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அத்துமீறல்களையுமே தட்டி கேட்காமல் இன்னைக்கு வாயை திறக்கக்கூடிய காரணம், தேர்தல் ஆணையரை பற்றி நீங்க தவறாக பேசிவிட்டீர்கள், அரசாங்கத்தை பற்றி நீங்க தவறாக பேசிவிட்டீர்கள், அதனால் நீங்க மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று. இப்ப நீங்க சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான அலிகேஷன் இது? எந்த விதமான கேள்விகளை ராகுல் காந்தி கேட்டிருந்தார்? எந்த விதமான பதில் வந்திருக்க வேண்டும்? எந்த விதமான ப்ரொடெக்ஷனை இந்த நபர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.